ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ரூல் 4. ரூல் 4 அப்படிங்கிறது கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ இஃப் கிளாஸ் இஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நிபந்தனை சொற்றொடர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்துட்டு என்னென்ன காட்டும் அப்படின்னா பாசிபிலிட்டி என்ன இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பாசிபிள் சுச்சுவேஷன் என்ன இருக்குது, அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி காட்டும். ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதனுடைய என்ன ஒரு நிகழ்வு இருக்குது, அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற வாக்கியங்களாக சொல்லக்கூடியது தான் இந்த நிபந்தனை சொற்கள் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரியல் பாசிபிலிட்டி அப்படின்னா நான் படித்தால் தேர்வில் வெற்றி பெறுவேன். சரி, நம்ம படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், தேர்வில் வெற்றி பெறுவேன். உங்கள் ஆவணங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் செல்லலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி. நம்ம படித்தா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நான் வெற்றி பெற முடியும். அதே போல் நம்மள்ட்ட ஆவணங்கள் சரியாக இருந்துச்சு, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லலாம், நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் த எக்ஸாம். நான் நல்லா படித்தேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இஃப் ஐ ஸ்டடினா இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இஃப் ஐ ஸ்டடி இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட், ஐ ஸ்டடி அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட். இங்கே என்ன வரும் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர், ஐ வில் பாஸ், நான் பாஸ் பண்ணுவேன். வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் சொல்லக்கூடியது. நான் இப்போ படித்தேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ணுவேன் பின்னாடி. இஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் யூ மே லீவ். இப்போ நான் எங்களோட டாக்குமெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக இருக்குன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், நான் அடுத்ததாக லீவ் பண்ணலாம், வெளியில் போகலாம், அங்கேருந்து செல்லலாம் அப்படிங்கிறதான். ஸோ அப்போ இஃப் கூட ஃபஸ்ட் எடுத்தனையும் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து வரும், செகண்ட் வந்துட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் ரியல் பாசிபிலிட்டி, டைப் 1 சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நான் இப்போ படித்தேன் அப்படின்னா அதோடைய பாசிபிலிட்டி என்ன, அதோடைய ரிசல்ட் வந்து என்ன, முடிவு என்ன, நான் பாஸ் பண்ணுவேன். இப்போ எங்களோட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோடைய ரிசல்ட் வந்து என்ன, நான் வெளியில் செல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி ரியலாக நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியை சொல்லிச்சு அப்படின்னா டைப் 1 இஃப் கிளாஸ். ஸோ செகண்ட் அப்படிங்கிறது இமேஜினரி அப்படின்னா அன்ரியல். நான் அருகில் இருந்திருந்தால் நான் வழக்கமாக வருவேன். ஸோ நான் இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் அப்படி பண்ணியிருப்பேன், நான் இப்படி இருந்திருந்தேன்னா நான் இப்படி பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிலர் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நான் ஒரு வேளை இந்த எக்ஸாம் படிச்சிருந்தேன்னா நான் முன்னாடியே பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, உங்களை பார்த்து அவங்க சொல்லலாம், அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, நான் இந்த மாதிரி படிச்சிருந்தேன்னா நான் பாஸ் பண்ணிப்பேன். அது வந்துட்டு அது ரியல் கிடையாது, அன்ரியல், இமேஜினரி தான். சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு அப்படி இருந்திருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு அது பாஸ்ட்டில் வந்து சொல்லுவோம். இஃப் ஐ லிவ்டு நியர்பை, அதாவது இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து வரும். நான் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா இஃப் ஐ லிவ்டு நியர்பை ஐ வுட் அட்டெண்ட் ரெகுலர்லி. ஸோ நான் ஒரு வேளை அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்திருந்தேன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தவறாமல் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். நான் அங்கே இல்லவே இல்லை அப்படிங்கும்போது நான் ஒரு வேளை அங்கே இருந்திருந்தேன்னா நான் அந்த இடத்துல இருக்க நடந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அட்டெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அன்ரியல் ஆர் இமேஜினரி. இதை வந்து தெரியுது தானே. இஃப் ஐ வேர் யூ, நான் நீயாக இருந்தா ஐ வுட் பிளான் ட்ரீஸ், நான் வந்துட்டு ட்ரீஸ்லாம் பிளான் பண்ணியிருப்பேன். நான் நீயாக இருந்திருந்தா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா அங்கே ட்ரீஸை வந்து பிளான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது தான் இந்த இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் பிளான் ட்ரீஸ். இந்த இஃப் கிளாஸஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வாஸ் வந்து வரக்கூடாது. சரிங்களா? ஐ கூட வரும்போது என்ன தான் வரணும், வேர் தான் வந்து வரணும். சரிங்களா? இமேஜினரி கண்டிஷனை பொறுத்தளவுக்கு வாஸ்ங்கிற வேர்ப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், வேருங்கிறதான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து அன்ரியல் அல்லது இமேஜினரி ப்ரெசன்ட். ஸோ நான் அப்படி இருந்திருந்தேன்னா இது பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அன்ரியல் பாஸ்ட் ஆர் ரெக்ரெட். ஸோ இது பாருங்கள், நான் படித்திருந்தால் தேர்ச்சி பெற்றிருப்பேன். நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேர்ச்சி பெற்றிருப்பேன். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட், நான் முன்னாடி படித்து இருந்தேன் அப்படின்னா, நான் முன்னாடி படிச்சிருந்தேன்னா நான் அப்போவே பாஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு ஐ வுட் ஹேவ் பாஸ்டு. இஃப் தே ஹேட் கம் ஏர்லி தே குட் ஹேவ் மெட் த டீச்சர். அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே, பாஸ்ட்டில், இதெல்லாம் வந்து பாஸ்ட்டில் நடக்கிறத சொல்கிறாங்க. நான் முன்னாடியே இப்படி சீக்கிரம் வந்திருந்தேன்னா நான் அப்போவே டீச்சரை மீட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்த சென்டென்ஸில் வந்துட்டு ரிசல்ட்டில் வந்துட்டு வுட்டு, குட்டு, மைட்டு, ஹேவ் இந்த மாதிரி வந்து வரும். இது வந்து அன்ரியல் பாஸ்ட். இது ரெண்டுமே அன்ரியல் தான், ஆனால் ப்ரெசண்ட்டில் வர்றது. இது
இது வந்து பாஸ்ட்டில் வரக்கூடியது. சரிங்களா? ஸோ பாஸ்ட் ஆர் ரெக்ரெட். சரியா? ஸோ இது மூணுக்குமான டிஃப்ரென்சஸ் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக திரும்ப இன்னொரு முறை வந்து பார்க்கலாம். இதோடைய ரூல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டைப் 1 சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? வில்லு, ஷல்லு, இஃப் ப்ளஸ் ப்ரெசண்ட் வந்துட்டு இருக்கும். மெயின் கிளாஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில், ஷல், மஸ்ட்டு, V1ல வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இஃப் கிளாஸ் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஆனால் மெயின் கிளாஸ் 2 கிளாஸாக பிரித்தோமா, நான் இப்போ இது பண்ணியிருந்தேன்னா இது நடந்திருக்கும், இது பண்ணியிருந்தேன்னா இது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பார்த்தோம்ல. அதில் பண்ணி இருந்தால் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரும். செகண்டில் அன்ரியல் ப்ரெசண்ட்டில் சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து வரும். அதே போல் அன்ரியல் பாஸ்ட்டில் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து வரும். சரிங்களா? ஸோ இதுக்கான ரூல்ஸ் வந்துட்டு மனப்பாடம் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முறை இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ டைப் 1 அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடக்கும். நான் இப்போ இதை பண்ணேன்னா, இப்போ நான் படித்தேன்னா இது கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுறேன். சரியா? அதே போல் நிகழ வாய்ப்பு இருந்த ஒன்று. சரிங்களா? நிகழ வாய்ப்பு இருந்த ஒன்று, இது மாதிரி நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டைப் 2ன்னு சொல்கிறோம். டைப் 3ங்கிறது கடந்த நிகழ்வுக்கான பச்சாதாபம். அதாவது கடந்த நிகழ்வு அப்படின்னா முன்னாடியே அது கடந்து போயிடுச்சு, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா டைப் 3. சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டைப் 1 ரியல் பாசிபிலிட்டினா வந்து எப்படி இருக்கும்? இஃப் ஐ ஸ்டடி, நான் படித்தால் நான் வந்து தேர்வில் வெற்றி பெறுவேன். செகண்டு, நிகழ வாய்ப்பு இருந்த ஒரு கற்பனை. தற்போதைய நிலையில் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அது நிகழ வாய்ப்பு இருக்கக்கூடியது தான், ஆனால் நிகழலை. சரியா? இஃப் ஐ லிவ்டு நியர்பை, நான் அங்கே இருந்திருந்தேன்னா நான் வந்துட்டு ரெகுலராக அட்டன் பண்ணியிருப்பேன் அந்த நிகழ்ச்சியை. இஃப் ஐ வேர் யூ, நான் நீயாக இருந்தேன்னா நான் வந்து ட்ரீஸை பிளான் பண்ணுவேன். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இது வந்து இமேஜினரி தான். நான் நீயாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நான் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்க முடியுமான்னா இல்லை. ஸோ அந்த இடத்துல இல்லை. அது அப்படிங்கும்போது நான் அந்த நடக்காத ஒன்றை பற்றி சொல்லக்கூடியதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த டைப் 2ன்னு சொல்லுவோம். இஃப் ஐ லிவ்டு நியர்பை ஐ வுட் அட்டெண்ட் ரெகுலர்லி. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்? இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ். லிவ்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். வுட் அட்டெண்ட் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃப்யூச்சர் டென்ஸ் தான் வந்து சொல்லுது. சரிங்களா? ஐ வுட் அட்டெண்ட் ரெகுலர்லி, நான் அட்டெண்ட் பண்ணி இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லுவோம். நான் அருகில் இருந்திருந்தால் நான் வழக்கமாக வந்திருப்பேன் அல்லது வழக்கமாக வருவேன். ஸோ இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வேர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்டிஷனல் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு வாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஐ வாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். ஐ வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்ரியல் பாஸ்ட் ஆர் ரெக்ரெட். அன்ரியல் பாஸ்ட் ஆர் ரெக்ரெட்னால் இது வந்துட்டு பாஸ்ட் பழமையான காலத்தில் நடந்த விஷயம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு 10th பற்றி நீங்கள் சொல்லலாம். நான் வந்துட்டு 10th நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் அப்போது 490 மார்க் எடுத்திருப்பேன். ஆனால் நான் வந்துட்டு அப்போ நல்லா படிக்கலை, அதனால் வந்துட்டு 400 மார்க் தான் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கடந்த காலத்தை பற்றியெல்லாம் சொல்லுவீங்க தானே. நான் 10th நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு 490 மார்க்ஸ் எடுத்திருப்பேன். ஆனால் இப்போ வந்துட்டு அதை பற்றின ஒரு ரிக்ரெட் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ நான் நல்லா படிச்சிருந்தேன்னா அப்போவே எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் வந்து டைப் 3. டைப் 2 அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா ஜஸ்ட் நடக்காத ஒன்று. அதாவது பாஸ்ட்டில் இப்போ நம்ம சொன்னது கூட பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய பாஸ்ட்டில் நான் யோசித்து பார்க்குறேன், இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா இது நடந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறேன். இது வந்து என்னென்னா இஃப் ஐ லிவ்டு நியர்பை ஐ வுட் அட்டெண்ட் ரெகுலர்லி. அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு இடத்துல. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு யோகா கிளாஸ் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு யோகா கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, அல்லது டிஎன்பிஎஸ்சி கிளாஸோ அல்லது எஸ்எஸ்சி கிளாஸோ நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் போயிட்டுருக்கும்போது அவங்கள பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை மாதிரி என்னோடய வீடும் அங்கே பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நானும் அந்த கிளாஸ்க்கு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போக போகிறதில்ல. நீங்கள் போகாதது தான் வந்துட்டு அந்த மாதிரி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் பக்கத்தில் இருந்திருந்தேன்னா நானும் வந்திருப்பேன், ஆனால் நான் பக்கத்தில் இல்லை, அதனால நான் வரல. ஸோ அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கண்டிஷன். இஃப் ஐ லிவ்டு நியர்பை, நான் பக்கத்தில் இருந்திருந்தேன்னா நானும் வந்துட்டு இருந்திருப்பேன், நானும் வருவேன், ஆனால் நான் வந்துட்டு பக்கத்தில் இல்லை, அதனால் நான் வரல அப்படின்னு நான் வந்து சொல்லுவோம்ல. ஸோ இப்போ அந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் 2. ஸோ டைப் 1னா கண்டிப்பாக நடக்கக்கூடியது. இப்போ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க,
வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. அது உண்மை தானே? ஸோ நல்லா படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அப்போது கண்டிப்பாக நடக்கக்கூடியது தான் டைப் 1. ஸோ டைப் 1ல் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். இஃப் ஐ ஸ்டடி அப்படிங்கிறது தான் ஐ வில் பாஸ் த எக்ஸாம். இங்கே வந்துட்டு அன்ரியலில் பாஸ்ட் டென்ஸ் இருக்கும். இஃப் ஐ லிவ்டு நியர்பை, ஐ லிவ்டுன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடுச்சு. ஐ வுட், அப்போ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்துடணும்? வுட்டு வந்துடணும். அடுத்தது இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா எதுவும் இல்லை, ஹேட் வந்து வரும். இஃப் ஐ அங்கே ஸ்டடீடு பார்த்தோமா, அதுக்கு முன்னாடி ஹேட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டடீடுக்கு முன்னாடி ஹேட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட்னா இங்கே என்ன வந்துடணும்? அங்கே வுட்டு மட்டும் யூஸ் பண்ணிப்போம், இங்கே வுட் ஹேவ் வந்து வந்துடணும். ஐ வுட் ஹேவ் பாஸ்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடணும். அவர்கள் முன்பாக வந்திருந்தால் ஆசிரியரை சந்தித்திருப்பார்கள். ஸோ இந்த இஃப் போகிறோம்ல, ஒரு சில இடங்களில் இஃப் போட்டிருக்க மாட்டாங்க, இஃப்க்கு பதிலாக ஹேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் அண்ட் ஹேட் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இஃப் யூ ஸ்டடீடு யூ வுட் ஹேவ் பாஸ்டு, சரியா? ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு அப்படின்னு இருக்கும்ல, இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு யூ வுட் ஹேவ் பாஸ்டு தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஹேட் யூ ஸ்டடீடு அப்படின்னு வந்து சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அதாவது இதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே பார்க்குறோம்ல. இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடுன்னு இருக்கா, இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடை நான் எப்படி சொல்லலாம்னா ஹேட் யூ ஸ்டடீடுன்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஒரு சில இடங்களில் நம்ம ஹேட் யூ ஸ்டடீடுங்கும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேட் யூ ஸ்டடீட்னா எதுவும் இல்லை, இஃப் யூ ஹேட் ஸ்டடீடை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக ஹேட் யூ ஸ்டடீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹேட் யூ ஸ்டடீடு யூ வுட் ஹேவ் பாஸ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன். இந்த கண்டிஷனல் கிளாஸில் இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் வந்து என்னென்னா யூனிவர்சல் ட்ரூத். நம்ம நார்மலாக இஃப்பில் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் வந்துச்சுன்னா அதுதான் ஃப்யூச்சர் வரும்னு பார்த்தோமா. இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். இஃப் யூ ஸ்டடினா இங்கே சிம்பிள் ப்ரெசென்ட்டு, யூ வில் பாஸ்னால் ஃப்யூச்சர். நீ இப்போ படிச்சேன்னா நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு ஃப்யூச்சரில் பாஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் வந்து வரும். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னா இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ், வாட்டர் 100 டிகிரி செல்சியஸை ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன பாயில் ஆகுமா? இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், இயற்கை உண்மை அப்படின்னு வந்து சொல்லலாமா? ஸோ இயற்கை உண்மை அப்படிங்கும்போது ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ், ரீச்சஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான். இட் பாயில்ஸ்ங்கிறதும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ். இஃப் யூ ஹீட், ஸோ ஐஸை ஹீட் பண்ணுறோம், ஹீட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட்டு. இட் மெல்ஸ் அப்படிங்கிறதும் சிம்பிள் ப்ரெசென்ட்டு. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் வருதுன்னா நம்ம வந்து மேலே பார்த்த கண்டிஷன் எதுவும் செல்லாது, எல்லாமே என்னவாக தான் இருக்கும், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் வந்துட்டு வரும், சரிங்களா? ஸோ இதோட வந்துட்டு இந்த கண்டிஷனல் கிளாஸஸ் வந்து முடிஞ்சது. ஸோ ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். பட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப இன்னொரு முறை கேட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ தேங்க்யூ.